ஹலோ aspirants, வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு 22nd of July 2024 மண்டே. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துலாம். இந்த பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம இந்தியாவில் இப்போ மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூ வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைம்ல இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிம்மா இருக்கு. இதை ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மகிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. இப்போ லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை தான் ஆப்போசிஷன் பார்ட்டியும் பெரிய இஷ்யூவா எடுத்து வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2024 ஜெனரல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதை சரி பண்றதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனா இருக்கும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு டேட்டா வைஸ் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காக ஆத்தர் யூஸ் பண்ண ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024. இந்த ரிப்போர்ட்ல இருந்து தான் நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2000ல இருந்து 2012 வரைக்கும் 2% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2019ல 5.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அஃபிஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தின டிகேட்டோட கம்பேர் பண்றப்போ. ஸோ 2019ல இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சம்வாட் ரிலேட்டிவ்லி டிக்ரீஸ் ஆயிருக்கு 4.1%. பட் இது வந்து ப்ரீவியஸ் டிகேட்டோட கம்பேர் பண்றப்போ அதிகம் தான். அதே மாதிரி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7.5% இருக்கு. அண்ட் இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சிச்சுவேஷனும் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ 2000ல வந்து 61.6% இருந்தது, 2018ல 49.8% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2022ல ரிலேட்டிவ்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு 55.2% மாறி இருக்கு. பட் ப்ரீவியஸ் டிகேடோட கம்பேர் பண்றப்போ இது கம்மி தான். ஆனா இங்க நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான். ஏன்னா இதை தானே சொல்யூஷனாவே ஆத்தர் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஃபர்தரா நம்ம பார்க்கவும் போறோம். ஸோ அதனால இந்த சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டெடி இன்க்ரீஸ். எதுக்காக ஸ்டெடின்னு கொடுக்குறேன்னா, யூபிஎஸ்சி இந்த வேர்ட்ஸ்ல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வரைக்கும் growth ரேட் வந்து ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018ல 24.8% இருந்திருக்கு. 2022ல 36.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ரூரல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஃபீமேல். அதே இது அர்பனுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20.4% வந்து 2018ல இருந்திருக்கு. அண்ட் 23.9% வந்து 2022ல மாறி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஓவராலா கம்பேர் பண்ணோம்னா ரூரல் அண்ட் அர்பனா இருந்தாலுமே அப்வர்ட் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டெடியா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2018ல இருந்து 22 வரைக்கும். ஆனா இது வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட், மேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து வெறும் 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து growth வந்து இன்க்ரீஸ்டா இருந்தாலும் குளோபல் ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது ரொம்ப கம்மி தான். குளோபல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2019ல 53.4% இருந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து கம்மி தான். ஸோ மேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து வளரல, ஆனா ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன நமக்கு அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டார்டட் டு என்கேஜ் இன் தி லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் தே ஆர் ரெடி, நம்மளோட லேபர் மார்க்கெட்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. சொசைட்டிலயும் சரி லேபர் மார்க்கெட்லயும் சரி சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணாதான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து இன்னுமே நம்ம வந்து புஷ் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு இதை வந்து ஒரு சொல்யூஷனா நம்மளால வைக்க முடியும். அப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து கிரியேட் பண்றது. இப்ப இந்தியால வந்து பாத்துட்டீங்கன்னா அன்பெய்டு ஃபேமிலி லேபரர்ஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல வந்து 36.5% ஆகும், மேல்ல வந்து 9.3% ஆகும் இருக்கும். இப்ப லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நம்ம பாக்குறப்போ டிஃபரெண்ட் சர்வேஸ்ல உள்ள இன்கன்சிஸ்டன்சிஸ் வந்து பார்த்தோம். ஏன் அது கண்ட்ராடிக்ட் ஆகுது, டிஸ்கிரிபன்சிஸ் வந்து வருதுன்னு பார்த்தோம்.
பார்த்தோம். அதுல வந்து பிரைவேட் சர்வீஸ் வந்து இந்த அன்பெய்டு ஃபேமிலி லேபரர்ஸை வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் சர்வேலலாம் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனையும் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அன்பெய்டு ஃபேமிலி லேபர்ஸ்ல ஃபீமேல்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ல ஸோ அவங்களுக்கான சாய்ஸஸ் வந்து லிமிட்டெட். அவங்க நினைச்ச ப்ரொஃபஷன் வந்து பண்ண முடியாது. அவங்க சூஸ் பண்ற எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து அவங்களால பண்ண முடியாது. எதனால பண்ண முடியாது? ஏன் அப்படின்னா நம்ம உமன்ஸ் வந்து இந்தியாவில் அவங்க பொதுவாக ப்ரிஃபர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஹோம் பேஸ்ட் லோ இன்கம் ஜென்ரேட்டிங் ஒர்க்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ எதனால அப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. என்னால் வீட்டையும் பார்த்துக்க முடியும், அதே நேரத்தில் ஏர்னும் பண்ண முடியும். ஸோ இன்கம் கம்மியாக இருந்தாலுமே என்னால் ஏர்ன் பண்ண முடியுது இல்லையா? ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஈவன் அர்பன் ஏரியாஸ்ல சில உமன்ஸ் வந்து இந்த ஹோம் பேஸ்ட் ஒர்க் வேணாம், எனக்கு அதர் ஆப்ஷன் வேணும்னு அவங்க டிசைட் பண்ணாலுமே ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. நம்ம வந்து இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்க வேணாம், நம்மளே ஒரு என்டர்பிரைஸ், நம்மளே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு சில பாட்டில் நெக்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் அவைலபிலிட்டி வந்து கிடைக்கிறது இல்லை. அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் இருக்கு. சோஷியல் நார்ம்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு லோகாலிட்டியில ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட்ல என்னோட என்டர்பிரைசஸ் நான் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியால ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த பர்சன், அதுவும் மேல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிசினஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த பிசினஸ்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் தான் நாங்க தான் பண்ணுவோம்னு குரூப் சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த மேல் டாமினன்ஸை பிரேக் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணணும், என்டர்பிரைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இதெல்லாமே வந்து ஒரு பாட்டில் நெக்கா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்யூஷனா கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் ஃபெடரேஷன் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு நியூ ஸ்கில்ஸை வந்து இம்பார்ட் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸை வச்சு அவங்க அடுத்து அவங்களோட என்டர்பிரைசஸ், அவங்க ஜாப் ஜெனரேஷன் இதெல்லாம் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் மார்க்கெட் அக்சஸ் வந்து வேணும். ஸோ அப்போ மார்க்கெட் அக்சஸ் கொண்டு வர்றதுக்கு தே நீட் டு ஹேவ் அ ஃபெடரேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் ஃபெடரேஷன்ஸ் காம்பினேஷனா ஒரு சொல்யூஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மார்க்கெட் அக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க்கெட் அக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன் குரூஷியல்னா, இப்போ உமன்ஸ் ஆர் கன்ஃபைன் டு த ட்ரெடிஷனல் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க சோஷியல் நார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், உடச்செறிஞ்சிட்டு தான் வெளியே வர முடியும். ஆனா அந்த சோஷியல் நார்மை வந்து அவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா they need a strategic gender needs, which means அவங்க வந்து வீட்டில் உட்காந்து ஏதோ கம்மியா இன்கம் ஏர்ன் பண்றது மூலியமா இந்த சோஷியல் நார்ம்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. they need to come to the market and create their own employment. ஸோ இதுதான் strategic gender needs அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மார்க்கெட் அக்சஸ் கொடுத்துடுறோம், ஆனா இந்த மார்க்கெட் அக்சஸ் வந்து நம்ம எக்கானமியும் பாதிக்க கூடாது உமன்ஸ் வர்றதுனால. ஏன்னா இப்போ மேல்ஸ் வர்சஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம எக்கானமிக்கு வந்து நல்லது கிடையாது. அப்போ உமன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். that should not head to head compete with the மேல்ஸ் அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேணும் மார்க்கெட் அக்சஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ் கேஞ்சடிக் பிளைன்ஸ், அப்பர் கேஞ்சடிக் பிளைன்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நான் டாமினன்ட் இரிகேஷன்ஸ், அதாவது வாட்டர் அவைலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மேல்ஸ் வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு. அப்போ இது வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அப்போ இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதை எடுத்து அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இது மூலியமா உமன்ஸ்க்கு வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க எதனால டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம்னா, இப்போ இந்த ரூரல் ஏரியாலாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டியா தான் இருக்கும். ஸோ அங்க வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு மேலா தான் இருப்பாங்க என்ன விஷயமா இருந்தாலும். ஆனா இப்போ மேல்ஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு விருப்பம் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வெளியே போயிடுறாங்க. அப்போ இட் கிவ்ஸ் தி opportunity for the women to make decisions. So இப்போ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். இப்போ 2019 இப்போ 2020ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் த கோவிட், ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மூவ் ஆகி வந்திருந்தாங்க. ஸோ இது மூலியமா அங்க இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து பெட்டரா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வீட் கல்டிவேஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு growth காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு அந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரல. ஸோ அதுக்கு மெயின் காரணமே தான். அப்போ வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா ஆத்தர் கொடுத்திருக்காரு. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உமன்ஸ்க்கு வந்து பெட்டர் வாட்டர் அக்சஸ் வந்து கிடைச்சனால அவங்க வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ், இந்த வாட்டர்
வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், பிசிகல்ச்சர், நெட்லிங், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனால நெசசரிலி உமன் வந்து மைக்ரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மேல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி போயிடுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடி. அப்போ அவங்க கூடயே உமன்ஸும் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட சொந்த ஊர்லயே இருந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணனால உமன்ஸோட மைக்ரேஷன் வந்து அரெஸ்ட் ஆச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வர்ற இன்கம் ஃபேமிலி வெல்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஆனா இங்க வந்து இந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த இஷ்யூல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் என்னன்னா, they don't have the market access. மார்க்கெட் அக்சஸ்னா இப்போ நிலத்தை உழுவுறது அண்ட் நெட்லிங் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவான ஜாப். இதுக்கு வந்து அந்த வீட்டோட மேல தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன்ல, அதாவது இந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து அகைன் இது வந்து ஒரு சோஷியல் ஜெண்டர் நார்ம். ஏன்னா உமன்ஸால லவ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து சொசைட்டியை மாற்றணும், ஜெண்டர் நார்ம்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக we need to create a market access. ஸோ உமன்ஸ் வந்து மார்க்கெட்டில் போய் டிராக்டரை வந்து லீஸ்க்கு எடுக்கிறதோ இல்லை லேபர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி மார்க்கெட் அக்சஸ் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து ஃபேமிலியோட எக்கனாமிக் வல்னரபிலிட்டிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா மேல் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, லைக் COVID-19லலாம் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து வல்னரபிள் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. அப்போ அந்த வல்னரபிலிட்டியை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஈவன் இந்த வெஸ்ட் பெங்கால்ல இந்த அக்ரிகல்ச்சரல் சீசன் வர்றப்போ இந்த உமன்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து கேபிட்டல் இன்புட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம்னா இது வந்து அந்த எக்கனாமிக் வல்னரபிலிட்டியை குறைக்கும். ஸோ இது மூலியமா ஃபேமிலியோட வெல்ஃபேர் வந்து ஓவராலா இம்ப்ரூவ் ஆகும், உமன்ஸ் எம்பவர்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பெனிஃபிட். அப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றத ஆத்தர் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து we need to improve the work environment. ஸோ உமன்ஸ்க்கு வந்து மார்க்கெட் அக்சஸ் கொடுக்குறோம், ட்ரெடிஷ்னல் ஒர்க் போக வெளியே தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம பாலிசி மூலியமா கிரியேட் பண்ணணும். அண்ட் உமன்ஸ்க்கு தேவையான ரிசோர்சஸ், மார்க்கெட் அக்சஸ் ஃபார் த என்டர்பிரைசஸ், இது எல்லாமே பாலிசி மூலியமா நம்ம கிரியேட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி இன்கம் இன்க்ரீசிங் ப்ரோக்ராம்ஸை வந்து பாலிசி மூலியமா சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலா இந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன்ல ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா we have to provide employment generation for the female and அதுக்கான பாட்டில் நெக்ஸ் என்ன இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஓகே, ஸோ that's all about this article. And the next editorial article, reasonable accommodations and disability rights அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து the reasonable accommodative principles for the person with disability அதை பத்தி பேசியிருக்காங்க. அதோட சேலஞ்சஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அண்ட் எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. இதை நம்மளோட சிலபஸோட லிங்க் பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் பேப்பர் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிலபஸ்ல வேல்யூஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கு கீழே இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் பேப்பர் 2ல கவர்னன்ஸ் இஷ்யூலையும் நம்ம லிங்க் பண்ணலாம். அண்ட் பேப்பர் 4 எத்திக்ஸ்ல இது வந்து எத்திக்கல் வேல்யூஸா நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், லைக் இன்க்ளூஷன், நான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதுக்கு கீழேயும் நம்ம இது லிங்க் பண்ண முடியும். ஓகே, அண்ட் வாட் இஸ் ரீசனபிள் அக்கமடேஷன்ஸ்? ஸோ ரீசனபிள் அக்கமடேஷன்றது வந்து விச் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் ப்ரிவென்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் டிசபிலிட்டி. இதுதான் வந்து ரீசனபிள் அக்கமடேஷன். ஸோ இந்த பிரின்சிபல் வந்து நம்ம இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016ல தான் இந்த பிரின்சிபலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்ம்ல இந்த ரீசனபிள் அக்கமடேஷன்ஸை இந்த ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா, பப்ளிக் ஆர் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, they need to provide adjustments that ensures PWD can exercise their rights equally with others. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னா இப்போ ஒரு டிசபிள்டு பர்சன் அவங்க வந்து ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா ரேம்ப் இருக்கணும் என்டர் ஆகிறதுக்கு. ஆனா அதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களால எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பப்ளிக் பிளேசஸ்ல இவங்களுக்காக நம்ம ரேம்ப் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் தி ரீசனபிள் அக்கமடேஷன். ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது, இட் இன்வால்வ்ஸ் ரிசோர்சஸ். அதனால இந்த ப்ரொவிஷனை உள்ள வைக்கிறப்பவே இதுக்கான எஸ்கேப் கிளாஸும் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன எஸ்கேப் கிளாஸ்னா, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது பப்ளிக்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும் அவங்களால இந்த அக்கமடேஷனை கொடுக்க முடியல, இது வந்து எங்களுக்கு பர்டன், அன்டியூ பர்டன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸம்டட், அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம நாட்டை பத்தி தான் தெரியுமே, அவங்களுக்கு வந்து பினான்சியலா ஸ்டேபிளா இருந்தாலுமே they go for this undue burden escape clause. அப்ப எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. பட் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து they really wanted to do such thing, வெல்ஃபேர்க்காக பண்ணவும் செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு பர்டன் இருக்கா இல்லையான்னு தெரியாது, கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கு கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி
டிசபிலிட்டி வந்து ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அன்டியூ பர்டன் வந்து இருக்கா இல்லையான்னு நம்ம டெட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்படி கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து they are reluctant to implement the reasonable accommodations. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, these institutions are believe that persons with disabilities are unproductive அப்படின்னு ஒரு prejudice belief வந்து வச்சிருக்காங்க. அது ஒரு மெயின் காரணமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் the cost benefit analysis பண்ணி பார்த்து இது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்காது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதனால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரிலக்டண்டா இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு யூனிஃபார்ம் லீகல் ஸ்டாண்டர்ட் வந்து வேணும். எதுக்கு? இந்த அன்டியூ பர்டன் கிளாஸ் இருக்கிறது ஓகே தான், ஆனா அன்டியூ பர்டன்னா என்ன அப்படின்னு லீகலி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம செட் பண்ணணும், ஆக்ட்லயே கொடுக்கணும். இந்த அன்டியூ பர்டனை எப்படி நம்ம டெட்டர்மைன் பண்றது அப்படின்னு. அப்படியே கொடுத்தாலுமே இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. until or unless these institutions both private and public institutions அதோட ஹெட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், இது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் தான், நமக்கு வந்து நல்லது தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ரீசனபிள் அக்கமடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி வெல்ஃபேர் ஓரியன்ட் அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியும், வெளியே சொல்லிக்கலாம். இதனால அவங்களுக்கு இன்னுமே அட்மிஷன்ஸ் கூடும். இந்த மாதிரி சினிமா தியேட்டர்ஸ்ல ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கமடேட்டிவ் பாலிசியை இன்க்ளூட் பண்றதுனால இன்னுமே பிசினஸ் இன்னுமே த்ரைவ் ஆகும். ஸோ அவங்களாம் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இதுல வந்து எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன், ரைட் ஈக்குவாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்டேட்டோட பொறுப்பு. ஆத்தர் வந்து என்ன ப்ரொபோஸ்டு மாடல் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். அதாவது இந்த ஆர்ஐக்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்து இந்த எஃபர்ட் எடுக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு டார்கெட்டடா இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும், சப்சிடிஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணணும், டார்கெட்டட் இன்சென்டிவ்ஸ். ஓகே. அண்ட் இன்னொன்று, உண்மையிலே பேர்டன் இருக்கிற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பேர்டனை வந்து குறைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து காஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஆர்டிகளோட ஆத்தர் வந்து ப்ரொபோஸ்டு மாடலா சொல்லியிருக்காரு. அண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 86 ஆஃப் தி ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்ல வந்து ஒரு நேஷனல் ஃபண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் ஃபண்டை வந்து இதுக்காக, இந்த பர்பஸ்க்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அண்ட் இந்த ஃபண்டை வந்து எப்படி கன்சாலிடேட் பண்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டில் வந்து இந்த ஃபண்டு வந்து இன்னுமே அண்டர் யூட்டிலைஸ்டா தான் இருக்கு, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ ஃபண்ட் இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும், அதே மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கணும், இதெல்லாம் அண்டர் யூட்டிலைஸ்டா மாறிடும். அப்புறம் இந்த பேர்டன் இருக்குன்னு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் ப்ராப்பரா அசஸ் பண்ணி உண்மையிலே அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் டெபிசிட் இருக்கா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் ஃபைனலா இந்த ஃபண்ட்ல ஷார்ட் ஃபால் வராம நம்ம என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்றது மூலியமா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போத் குவாட் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூலை மந்தோட எண்ட்ல குவாடோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங் வந்து எந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்ல நடக்க போகுது, அண்ட் இதுக்கு யூஎஸோட ரெஸ்பான்ஸ் என்ன, அண்ட் அவங்க எப்படி இந்த மீட்டிங்கை பாக்குறாங்க, இதுல இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, குவாட் ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங். ஸோ இது எந்த பேக் ட்ராப்லனா த குளோபல் இஷ்யூ வந்து கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இன்எஃபெக்டிவா இருக்கு அண்ட் இட் லேக்ஸ் தி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு, த காசா அண்ட் உக்ரைன் வார், இட் இஸ் a pure violation of international law. ஸோ இது ஒரு பேக்ட்ராப். அண்ட் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் இவங்கெல்லாம் ஒரு அலைஸா ஒன்று சேர்ந்து பவர்ஃபுல்லா எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு பேக்ட்ராப். ஸோ இந்த பேக்ட்ராப்ல தான் இந்த குவாட் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இப்படி ஒரு பேக்ட்ராப்ல யூஎஸோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னா, they have realized that they not only needed allies, credible-ஆன பார்ட்னர்ஸும் அவங்களுக்கு தேவை இந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து they are reaching out to non-ally country. ஸோ இந்தியா வந்து நான் அலை கண்ட்ரி. ஸோ இந்த இஷ்யூவில் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து மல்டிபிள் குரூப்ஸில் வந்து பார்ட்னராக இருக்காங்க. இதில் நிறைய பெனிஃபிட் ஆனாலும் இதில் டேலமாவும் இருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து இது ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். ஸோ வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா, குவாடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், குவாடோட செக்யூரிட்டியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குவாடு மூலியமா இண்டோ பெசிபிக் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால இந்தியா வந்து பெனிஃபிட் ஆறாங்க. ஆனால்
இந்த உக்ரைன் வார் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்தியா வாய்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற வாய்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த குவாட் அப்படின்றது இது வந்து ஏஷியன் நேட்டோ கிடையாது, இது வந்து பியோர் மிலிட்டரி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, இது செக்யூரிட்டிக்காக தான். ஆனா டெவலப்மெண்ட்டுக்கும் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும். ஸோ இது டெவலப்மெண்டல் செக்யூரிட்டி இஷ்யூவும் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த குவாட். இது வந்து வெறும் மிலிட்டரிக்காக மட்டும் ஆரம்பிச்சது கிடையாது அப்படின்னு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் குவாட்ல இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து எந்தூசியாஸ்டிக்கா தான் இந்த குவாட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021ல இந்தியாவோட பிரசிடென்ட்ஷிப் வரப்போ மேரிடைம் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்லாம் எடுத்தாங்க ஆக்டிவ்லி. ஸோ அதெல்லாம் இதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பிரிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைமில் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எல்லா இனிஷியேட்டிவும் எடுத்தாங்க. அப்போ ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் சைனாவோட பாலிடிக்ஸ் வந்து உள்ள அதிகமாக இருக்குது கண்ட்ரிஸோட. ஸோ இது வந்து இந்தியாவோட எந்தூசியாசத்தை வந்து குறைச்சிருக்கு. அண்ட் பிரிக்ஸோட மெம்பர்ஷிப்பில் வந்து இன்னும் அதிகமான கண்ட்ரிஸ் சேர்த்தனால இன்னுமே இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த குவாட்லேயும் சரி பிரிக்ஸ்லேயும் சரி இந்தியா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங் டிவைட் ஜியோ பொலிட்டிக்ஸில். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே நடுவில் மெம்பராக இருக்கிறது யாரு? இந்தியா தான். ஸோ இந்தியா மூலியமா இந்தியாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஷாக் ப்ரூஃப் ஸ்டேட் இந்தியா மஸ்ட் என்ஷூர் இட்ஸ் டெமோக்ராட்டிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் நடந்தது இல்லையா? ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளோட டெக்னாலஜி எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது அண்ட் வல்னரபிளாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனை வந்து நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஃபெயில் சேஃப் அண்ட் எமர்ஜென்சி ப்ரோட்டோகால்ஸ் வந்து நமக்கு தேவை இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அடாப்ஷன் வந்து செக்டாரில் அன்ஈவனாக நம்ம கொண்டு போகணும். இப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தே அடாப்டட் டு அ சிங்கிள் சொல்யூஷன். ஸோ இதுதான் இப்போ காஸ் பண்ணியிருக்கு. வி நீட் டு என்ஷூர் த அன்ஈவன்னஸ். அண்ட் இந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா they don't have any idea of the social impact of their technologies. So lack of awareness issue இருக்கு. அப்போ இதுக்கு என்ன தேவைன்னு இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் சொல்லியிருக்காங்கன்னா, we need a digital India push. இப்போ இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்டே அதாவதுனே. ஸோ நம்மளோட பப்ளிக்கோட ட்ரஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு இந்த ஈவெண்ட்ல, இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் இது மூலியமா. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்த கவர்னன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஓரியன்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்யூஷன்ஸ். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, we need to give a digital India push. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட் டு அட்ரஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், டிஜிட்டல் பிரைவசி அண்ட் டேட்டா சாவனிட்டி பிளஸ் நம்மளோட சோஷியோ எக்கனாமிக் சேலஞ்சஸையும் கன்சிடர் பண்ணணும் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆத்தர் அப்படின்னா, நம்மளோட ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, நம்மளோட ஓட்டிங் மிஷினுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை வந்து அடாப்ட் பண்றதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த டிஜிட்டல் டெமோக்ரஸியை வந்து என்ஷூர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இதை பத்தி தான் இந்த ஆர்டிக்கிள் பேசியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் இதுலலாம் இந்த மாதிரி அவுட்டேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும், அப்போ இது எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்டான ஒரு இஷ்யூ, இதை வந்து நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரீடபிள் ஃபார்மில் இதே பிடிஎஃப்ல கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ எந்த ஆர்டிக்கல் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நீங்களுமே ஒரு தடவை படிக்கிறது வந்து நல்லது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் சயின்ஸ் பேஜில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், டைசன் ஸ்பியர். சரி, டைசன் ஸ்பியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மெகா ஸ்ட்ரக்சர் அண்ட் இது வந்து ஒரு ஹைபோதீசிஸ் தான். இது வந்து உண்மையிலே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீமேன் டைசன் அப்படின்றவர் தான் இதை வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. அவர் ஒரு பிசிசிஸ்ட், தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட். சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எவிடன்ஸ்லாம் கொடுக்கல, இருக்கலாமோன்னு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட சின்ன வயசுல 1937 வந்து பாத்தீங்கன்னா நாவல் படிச்சிருப்பாரு. அந்த ஃபிக்ஷன் நாவல்ல இன்ஸ்பயர் ஆகி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவரோட ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு ஹைபோதேசிஸ் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இதே ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரி ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைசன் ஸ்பியர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சோலார் பேனல் எதுக்காக யூஸ் பண்றோம்? சன்ஸோட எனர்ஜியை வந்து டேப் பண்றதுக்காக. அதே மாதிரி ஒரு லார்ஜ் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எங்க பண்ணுவோம்? எங்க வந்து அல்பீடோ, அதாவது சன்னோட சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து
கண்டக்ட் பண்றாங்க. அப்போ சோலார் எனர்ஜி ஹியூஜா இருந்தாலுமே நம்ம சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகிறது என்னமோ கம்மியான அமௌண்ட் தான். ஆனா இமேஜின், ஸோ ஒரு சூரியனை சுத்தி சோலார் பேனல் நம்ம பில்டு பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் அதோட எனர்ஜியை டேப் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைசன் ஸ்பியர். ஸோ இதை எப்படி ஸ்பெகுலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில நட்சத்திரத்துல திடீர்னு அதோட லைட் வந்து அன்யூஷுவலா டிம் ஆகும். ஸோ அப்போ அந்த லைட்டோட இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை நம்ம ரிசீவ் பண்றதுல நமக்கு தெரிய வருது. இப்போ இதுக்கு நடுவுல ஏதாவது பிளானட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ சுத்துது அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த பேட்டர்ன் வச்சு. ஆனா இது இர்ரெகுலரா டிம் ஆகுது. ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ ஆனா நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டார்ஸை வந்து டிடெக்ட் பண்றாங்க. ஸோ 1000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ்ல ஒரு 7 ஸ்டார்ஸ் ப்ராபப்ளி இட் இஸ் டைசன் ஸ்பியரா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அவ்வளவுதான். இதோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ்லாம் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் இது. ஓகே, பட் என்னன்னா வாட் இஸ் டைசன் ஸ்பியர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்னைக்கான மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஸ்டின் வந்து சொல்லிடுறேன். கிரிட்டிக்கலி அனலைஸ் த ட்ரெண்ட்ஸ் இன் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் 2000 to 2022, ஹைலைட்டிங் தி சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இது வந்து 250 வேர்ட்ஸ். அண்ட் இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.